கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய மாதம், புதிய நாள் 1/6/2026 திங்கட்கிழமை, ஜூன் மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. The Lord was with Joshua and his fame spread throughout the land. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய ஆண்டவர் கீர்த்தி வரப்பண்ணுகிறவர், அல்லாவிட்டால் கீர்த்தி உண்டாக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். நம்மை ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் வாசிக்கும் பொழுது, உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். நமக்கு நாமே நம்முடைய பெயரை பெருமைப்படுத்தி கொள்வது அல்ல, ஆண்டவரே நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிறவர், கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கக்கூடிய ஆண்டவர். வேதத்தில் யார் யாரோடு கூட இருந்தார் என்பதை குறித்தும், யார் யாருடைய பெயர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் விளங்கிற்று என்பதை குறித்தும் சில வசனங்கள் மூலமாய் தியானிக்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1 சாமுவேல் 18:14 சொல்கிறது, தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்திமானாய் நடப்பதற்கு மிக முக்கிய காரியம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால். 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த வசனத்தில் அவன் விருத்தி அடைவதற்கு காரணம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால். இதை குறித்து ஏசாயா சொல்லும் பொழுது 49:10, அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றாண்டைகளுக்கு கொண்டு போய் விடுவார். கூட இருக்கும் பொழுது இது எதுவுமே நடப்பதில்லை, கர்த்தரை வழிநடத்தி கொண்டு போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்பொழுது வேதம் நமக்கு யார் யாருக்கு கீர்த்தி உண்டு பண்ணினார் 1 நாளாகமம் 14:17. அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாக்கி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். செப்பனியா 3:19-20, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அடுத்த வசனம் 20ஆம் வசனம், உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தலையை உயர்த்துகிறவர், கனப்படுத்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கக்கூடிய ஆண்டவர். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஜனங்களை ஹல்லேலூயா மேன்மைப்படுத்துகிறவர், உயர்த்துகிறவர், அல்லாவிட்டால் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கக்கூடிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காய் இருக்கிறபடினால் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் என்று சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள், தேவ ஊழியக்காரர்கள் எல்லாரையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். தனித்தனியாய் பேராய் எங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிக்க தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் இந்த ஜெபத்தை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அல்லது அநேகருக்கு உண்பதாக மேன்மைப்படுத்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க
இந்த ஜூன் மாதத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அன்றர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் சமாதானம் நிறைந்த மாதமாய் காணப்பட பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்றைய கேள்வியும் பதிலும் உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரர்களுக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக. யார் யாரிடத்தில் சொன்னது? மோசே பார்வோனிடம் சொன்னது. யாத்திராகமும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த நாளுக்கான கேள்வி, உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாஸ்டர் ஜெபதாஸ்.